ஸ்லிங்ஷாட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னையான ஒரு ஸ்டிக் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கர்வ்டாக நல்லா ஃபேட்டான ஸ்டிக்கு, லாங்காக இல்லாமல். இது அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பேண்டை இப்படின்ட்டு இந்த ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணிட்டா நம்ம ஸ்லிங்ஷாட் ரெடி. இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு நம்ம 2 பொருள் வச்சுருக்கோம். ஒன்று கல், இன்னொன்று பேப்பர். எது நல்லா போதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 வச்சு ஒரு 4 வச்சுருக்கோம் பேப்பரு. இந்த மாதிரி சின்ன சின்னது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா பேப்பர் பாலாக சின்ன சின்ன பேப்பர் பாலாக பண்ணுவோம். பேப்பரும் ரெடி, கல்லும் ரெடி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா பேப்பர் பால் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்ட் இப்படி இந்த இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பால் மட்டும் பண்ணால் போதும். செம்ம தூரத்தில் போகுதுங்க, செம்ம தூரம் போகுது. இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ கல் எடுத்துக்கலாமா? இப்போ எல்லா பேப்பர் பாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பேப்பர் பாலையும் ஷூட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 4 ரப்பர் பேண்டையும் எல்லா 4 பேப்பரையும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல் தான் ஷூட் பண்ண போகிறோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கல் இதை போட்டுட்டு இப்போ தான் ஷூட் தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லாவே போல சரி, நல்லா போகும். சரி, நம்ம ஒரு வேலை நல்லா பண்ணதையோன்ட்டு நான் திருப்பியும் பண்ணுறேன். எப்படி போட்டு இந்த வாட்டி பார்க்கணும். இது நல்லா போகாததுக்கு ரீசன் எதுக்குன்னா கை கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பட்டு கீழே ஊற்றி இப்போ கையை வைக்காமலே பண்ணலாம். வைக்காமலே பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை கரெக்டாக கை கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். எனக்கே தெரியலைங்க, எப்பப்போலாம் போய்கினே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணியே ஆகணுமே. அப்படி இன்னொரு வாட்டி இதான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா தான் போச்சு. வீடியோவுக்கு நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா காமெண்ட் பண்ணுங்க.